காவிரியின் குறுக்கே புதிய அணைகள் கட்டும் கர்நாடக அரசை கண்டித்தும் மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து விவசாயிகள் சங்கத்தினரும் அனைத்து கட்சியினரும் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விவசாய சங்க தலைவர் பாண்டியனுடன் எமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். மேகதாது மற்றும் ராசிமணல் பகுதியிலே காவிரி நீருக்கு குறுக்கே அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். மேலும் மீத்தேன் எரிவாயு திட்டத்தை டெல்டா மாவட்டங்களிலிருந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைந்து இன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் ஆளுநர் ரோசையாவிடம் இது தொடர்பான மனுவையும் அளித்துள்ளது. இது குறித்து இந்த அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் அவர்களிடத்தில் நாம் கேட்போம். சார், என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் பிரதானமாக முன்வைத்திருக்கீங்க? உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு கிடைக்கின்ற உபரி நீரையும் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியாக ராசிமணல், மேகதாது ஆகிய இடங்களில் 3 அணைகளை கட்டுவதற்கான பணியை துவங்கியிருக்கிறார்கள். இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழுவை உடனடியாக அமைத்து காவிரியினுடைய தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க வேண்டும். அதேபோல காவிரி டெல்டாவில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தும் என்று உலக ஆய்வாளர்கள் சொல்லிவிட்டார்கள். அமெரிக்க நாடு தடை செய்திருக்கிறது. உலகத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சித்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அதை பின்வாங்கி அந்த திட்டத்தை முறியடித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக மீத்தேன் வாயு இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய உணவு உற்பத்தி முற்றிலும் அழிந்து போகக்கூடியது. 5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து போகும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்த பிறகும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக கைவிட வேண்டும். இந்த திட்டங்களை கைவிடுவதற்கும் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கும் பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட வேண்டும். அவர் நேரடியாக தலையிட்டு ஒரு அவசரகால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். காரணம், கடந்த காலங்களில் இப்படி கர்நாடக அரசு மேற்கொண்ட போதெல்லாம் கண்டுங்காணாமல் விட்டதனுடைய விளைவு 7 அணைகளை கட்டியதோடு மட்டுமல்ல 3000 ஏரிகளை சட்டத்துக்கு புறம்பாக நமக்கு தண்ணீரை தரக்கூடாது என்கிற ஒரு வஞ்சனை ஒரு முடித்திருக்கிறார்கள். இறுதிக்கட்ட போராட்டம் இது. இதை கட்டிவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கை பறிபோய்விடும், எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய்விடும். இனியும் அனுமதிக்க முடியாது என்கிற சூழலில் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இறுதிக்கட்டமாக நாங்கள் உச்சநீதிமன்றத்திலும் அடுத்த வாரம் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறோம்.